எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையுமெல்லாம் ஓங்குக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மீநேயம் கொண்ட சான்றோர்களே, இன்னைக்கு இந்த வீடியோ அன்பு அன்பு வேற கடவுள் வேற இல்லை. அன்பை பற்றி நமது ஞானிகள் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குள் படுவரம் பொருளே, அன்பெனும் கரத்தமரமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிரொளி அறிவே, அன்பெனும் அணுவுள் அமர்ந்த பேரொளியே, அன்புருவாம் பர சிவமே. அன்புங்கிற பிடியில அகப்படுகின்றவன் இறைவன். அன்புங்கிற கடத்துள் அடங்கிடும் கடலே. கடல் எவ்வளவு பெரியது. அது அந்த அன்புங்கிற கடம் அப்படின்னா ஒன்று உடம்பு, இன்னும் ஒன்று ஒரு பாத்திரம், மண்பாண்டங்களை சொல்லுவாங்க. அந்த இவ்வளோ பெரிய கடல் அந்த கடத்துள் அடங்கிடுது. அன்பெனும் வலைக்குள் வடுவரம் பொருளே. அன்புங்கிற வலையை வீசினா அந்த பரம்பொருள் அகப்படும். அன்பெனும் குடில் புகும் அரசே. குடிசை, சின்ன குடிசையில் நீ இருந்தாலும் நீ அன்பு உள்ளவராக இருந்தாங்க இறைவன் ஒன்றுள்ள வந்துடுவான். அன்பெனும் குடில் புகும் அரசே. இதை தான் பெரிய புராணத்தில், சேக்கிடார் புராணத்தில் பெரிய கோயில் கட்டுறான் பல்லவ மன்னன். அங்கே இறைவன் போகல, பூசலாறு கட்டுற கோயிலுக்கு தான் போகிறேன்னு கடவுள் சொல்கிறான். அப்போ அன்பேனும் குடில்புகும் அரசே, அன்பேனும் அணுவுள் அமர்ந்த பேரொழியே. இது அன்புங்கிற அந்த அணு அமர்ந்த பேரொழியே. வல்ல பெரும் கடவுள் இல்லா அணு ஒன்றில்லை. எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கான். எங்கேயே எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அன்புல தான் இறைவன் அகப்படுறான். அப்புறம் அன்பு சிவம் இரண்டன்பார் அறிவிலர், அன்பே சிவமாவதாரும் அறிகிலர். அன்பே சிவம், சிவம் வேற அன்பு வேற இல்லை. அன்பு சிவம் வேற வேற இல்லை. அன்பு சிவம் இரண்டுன்னு சொல்கிறவங்க அறிவில்லாதவர்கள். அன்பே சிவமாக இருப்பதை யாரும் அறிகிலர் அப்படின்னு சொல்கிறார் திருமூலர். அப்புறம் ஈரமிலா நெஞ்சுடையோர் சிவனை காணார், ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் வள்ளலார் சொன்னார். இதுதான் பாரதி என்ன சொல்கிறான், ஈரமிலா நெஞ்சுடையோர் சிவனை காணார், எப்பொழுதும் அருளை மன இனத்தை கொள்வாய், வீரமிலா நெஞ்சுடையோர் சிவனை காணார், எப்போதும் வீரமிக்க வினைகள் செய்வார் அப்படிமா. ஈரம், அடுத்தது வீரம். வீரம் எதுக்கு அப்படின்னா, இந்த கடவுள் இப்படி தான் இருக்காரு, என்ன இதெல்லாம் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் இன்னைக்கு இல்லாததால அந்த சமய மதங்கள்லாம் போட்டு குட்டை குழப்பிக்கிட்டு அங்கே இங்கே கடவுளை தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் அன்பு தான் கடவுள். இதை சொல்கிறதுக்கு மனிதனுக்கு ஒரு தைரியம் வேணும். இதை தான் வள்ளலாறு பயம் பூச்சியம் அப்படிம்பார். அச்சமே கீழ்களது ஆசாரம். அப்போ இந்த அன்பு மட்டும் கிடையாது, அறிவு, வீரம், வீரமிக்க வினைகள் செய்வாய் அப்படின்ட்டாங்க. அப்போ தைரியம் வேணும். கடவுள் உண்மையை சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். சில பேர் பக்குவம் இல்லாமல் சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது, இப்படி கிடையாது. நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதிகான் மேற்சென்று இடித்தார் பொருட்டுங்கிறாரு. ஒரு இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பாரிலான்னு போகணும். அப்போ கடவுள் அன்பு தான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் அதுக்கு தடை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி சொல்லாதீங்க, கடவுள் எங்கேயும் இருக்காரு, அன்பாக இருக்காரு. நம்ம உள்ளத்தில் அன்பு, அறிவு, கருணை, ஒழுக்கம் இதெல்லாம் நம்ம உள்ள எப்படி இருக்குது சொல்ல முடியுமா? அறிவு எதனால் ஆனது, அன்பு எதனால் ஆனது? அப்போ அருள் கண் இல்லாதாருக்கு அரும்பொருள் தோன்றா, அருள் கண் உழோர்க்கு எரி தோன்றும் அரணே, இருள் கண் உழோர்க்கங்கு இரவியும் தோன்றா, தெருள் கண் அருள் கண்னா என்ன அப்படின்னா, பார்க்கும் பொழுதே அந்த அன்பு. ஒரு குழந்தை பொடியில் போய்கிட்டு இருக்கு, ஐயோ உங்கள் குழந்தை போகுதுன்னு சொல்கிறதுக்குள்ள அந்த குழந்தைய ஓடி தூக்கணும். அதுதான் உண்மையான அன்பு, மெய் அன்பு அப்படின்ட்டாங்க. அதுமாரி அதான் இவர் தாய்மானவர் சாமி கூட சொல்லுவார், எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதல்லாது வேறொன்றறியேன் பராபரமே, கொல்லாவிரம் குவளையமெல்லாம் போங்க எல்லாருக்கும் சொல்லுவதின் இச்சை பராபரமே அப்படிம்பாங்க. இப்போ இதையெல்லாம் எல்லா ஞானிகளும் எல்லா சித்தர்களும்
சொன்ன பிறகும் நம்மளுக்கு வந்து அன்பு தான் கடவுள். காயமே கோயிலாக கனிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மணிமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலாய் திருநாக்கரசர். நேயம்னா என்ன? அன்பு, நேயம். ஈசன் நினைக்கிறது எல்லா அவர்களையும் நேசத்தான் நீ நினைத்துக்கொள். நாங்கள் அவ்வை குரலில் அவ்வையார். அப்போ நேயம், நேசம், அன்பு எல்லாம் ஒன்று தான். இப்போ இவங்க ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க, அவங்க ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க, அவங்க ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க. அவ்வளோதான ஒழிய அன்பை எல்லா ஞானிகளும் எல்லா சித்தர்களும் சொல்கிறது என்ன அப்படின்னா அன்பு. அன்பு அன்பு தான் கடவுள். அன்பு கடவுள், உண்மையான அன்பு. பாரதத்தில் கூட கண்ணனை சகாதேவன் நான் உன்னை கட்டிடுவேன் அப்படிங்கிறான். எப்படிடா நீ என்னை கட்டுவ? இந்த சண்டையில் எல்லாரையும் கொண்டுருவோம் போட்டிருக்க கண்ணன் அப்படிங்கும்போது நீ எப்படி என்னை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உன்னை கட்டுவதாண்ட ஈஸி அப்படிங்கிறான். எப்படி நீ என்னை கட்டுவ அப்படிங்கிறான். அரகரா மகாதேவா அப்படிங்கும்பொழுது உள்ளத்தில் வந்துடுறான் கடவுள். அப்போ அன்பு உள்ளவங்க உள்ளத்தில் உன்னை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கொண்டாந்து அங்கே அந்த அன்புங்கிறத அந்த பாரதத்தில் கூட காட்டுறாங்க. இதுமாரி எல்லா சித்தர்களும் எல்லா ஞானிகளும் சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னா அன்பு தான் அப்படி என்பதை சொல்லி இந்த வீடியோ மூலம் நீங்கள் கோயிலுக்கு அங்கே எங்கேயுமே போக வேண்டிய 4 ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுங்க. ஏழைகளிடம் அன்பு காட்டுங்க. உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க ஏழை. அவங்கள விட்டுட்டு அவங்களுக்கு அவங்க நிரம்பலை எவ்வண்ணம் அப்பண்ணம் யோசனை காசி ராமேஸ்வரம் எங்கெங்கேயோ ஓடி நடக்கிறோம் நம்ம கடவுளை தேடிக்கின்னு. உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பாலயம். இப்படி எல்லா பாட்டினுடைய பொருளும் தத்துவமும் எல்லாம் ஒன்று தான். அதனால் அன்பாக வாழ்வோம். எல்லோரும் நம்ம சகோதரர்கள், எல்லோரும் இறைவன் பிள்ளை. ஏன் இது இன்னும் தெரியவில்லை அப்படின்னு நாங்கள் பள்ளிக்கூடம் போய் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்கும் இறைவன் இருக்கான் நம்பு, ஏழையிடம் நீ காட்டிடு அன்பு இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு பள்ளி மாணவர்கள்கிட்ட அன்பு தான் கடவுள், அறம் தான் கடவுள், கருணை தான் கடவுள், ஒழுக்கம் தான் கடவுள் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுமாரி அன்பாக இருங்க. எல்லா உயிர்களிட்டையும் அன்பு காட்டுங்க, எல்லா உயிர்களிட்டும் கருணை காட்டுங்க. ஜாதி மத பேதம் அதெல்லாம் விட்டுடுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம உள்ளத்தில் இருக்கிற இறைவன், அந்த அனுபவம் இந்த இறைவன் தெரிவான். அதனால் அன்பில்லாதவரை கண்டால் அம்மா நான் அஞ்சுமாறே என்கிறார் மாணிக்கவாசகர். அப்போ அன்பில்லாத மனிதர்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. இந்த உலகத்தில் அன்பில்லாத மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? பிறரை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. எப்படி வேணாலும் பேசுவாங்க, எப்படி வேணாலும் மனிதர்களை துன்புறுத்துவாங்க. மனிதர்களை மட்டும் கிடையாது, உயிரினங்களையும் துன்புறுத்துவாங்க. இன்றைக்கி உலகத்தில் சந்தோஷமாக கவலை இல்லாமல் எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழ்கிறாங்கன்னா அவங்க பிறவியில் அன்பு உள்ளவங்களா, பிற உயிர்களை நேசித்தவங்களா, பிற உயிர்களுக்கு பிற உயிர் நேசம் நம்பாவம் நாசம் அப்படின்னு பிற உயிர்கள்கிட்ட அன்பு காட்டினவங்களுக்கு எல்லா நலமும் எல்லா வளமும் எல்லா. இந்த உலகத்தில் துன்பப்படுறவங்களாம் முதல் பிறவியில் அன்பு இல்லாமல் பிற உயிர்களை துன்புறுத்துறவங்க. சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லாம் பிற உயிர்களை நேசித்தவங்க. பிற உயிர் நேசம் நம் பாவம் நாசம். நீ எந்த அளவுக்கு பிற உயிரை சந்தோஷப்படுத்துறியோ அந்த அளவுக்கு உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். எந்த அளவுக்கு பிற உயிர்களை துன்புறுத்துறியோ அந்த துன்பமும் உனக்கு கிடைக்கும். என்பிலாதனை வெயில் போல் காயுதே அன்பிலாதனை அறம். ஒரு வெயிலில் கை கால் உள்ள ஒரு பிராணிகள் ஓடிடும். இப்போ கை கால் இல்லாமல் புழு இருக்குது, அதுக்கு எலும்பு கிடையாது. அதனால் அந்த வெயிலில் பொடி அந்த நெருப்பை கடக்க முடியாது, கிடந்துக்கின்னு துன்பப்படும், அவஸ்தைப்படும். அதை மாதிரி அன்பு இல்லாதவங்க துன்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் உள்ளவங்க மந்திரம் சொல்லி ஆடு கோழிலாம் இருக்கிற வீதியில் தொங்கும்போது பார்த்தாலே அதெல்லாம் நம்மளுக்கு உள்ள அப்படியே நடுங்கு. என்பிலாதனை வெயில் போல காயுதே அன்பிலாதனை அறம். எலும்பு மட்டும்தான் இருக்குது. இப்போ மனிதனுக்கு என்ன இருக்கணும்? மனிதனுக்கு அன்பு, இரக்கம், கருணை, இதுதான் மனிதனுக்கு உண்மையானது. எலும்பு செத்த பிணத்துக்கு கூட இருக்குது, ஆடு மாடுக்கெல்லாம் இருக்குது. அப்போ என்பிலாதனை வெயில் போல காயுதே அன்பிலாதனை அறம். அறம் தான் மனிதனை காக்கக்கூடியது. அப்போ உண்மையான அறம் என்ன அப்படின்னா அன்பு. அறம் சிறந்ததா அன்பு சிறந்ததான்னு கேட்கும்போது அன்பின் அடிப்படையெல்லாம் அறம் பிறருக்கு கொடுப்பு. அதேமாரி அன்பு கொடுக்கறது வேற, ஒருத்தவங்களை கொடுக்க முடியினாலும் அன்பான வார்த்தைகள், அன்பான ஒரு செயல் இருந்தாலே ஒரு மனிதனுக்கு போதும். இதுதான் பட்டத்து சாமி சொல்றார். காடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன உள்ளன்பிலாதார் ஓங்கு விண்ணோர் நாடே இருப்பினும் இடைமருதீசர் நாரியர்பால். நாரியர்னா பெண்கள், இல்லறம். வீடே இருப்பினும் மெய்ஞான இன்பம் மேவுவரே அப்படின்னு. நீ காடில் இருந்தா என்ன,
காற்றை புஷ்டிங்க வாசி யோகம் நீ சாப்பிடாமலே இருந்தா அதனால தான் என்ன உள்ளன்பு உள்ளம் வந்து நம்மளுக்கு ஒரு உயிர்களை பார்த்தாக்க அந்த உயிர் ஒரு துன்பப்படும் போது ஒரு வறுமையில் இருக்கும்போது நம்ம மனம் இறைவனை கொடுக்க முடியலனாலும் ஒரு பிரார்த்தனை, ஐயோ இறைவா இவங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் நீக்கணும் அப்படின்னு இறைவன் ஒரு பிரார்த்தனையாவது நீங்கள் வைங்க. கங்கையில் காவிரியில் 100 முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில் கால்தேய சுற்றி வெங்கொடிய பல நோன்பு ஏற்றுடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமிலா வேதியர்க்கு பணம் அள்ளி தந்து பசுவதனை பூசித்து அதன் கழிவை உண்டு தங்கள் உயிர் மோட்சமதை அடைந்திடவே விரும்பும் தயவில்லார் சத்தியமாய் முக்தியதை அடையார். நீ கங்கையில் 100 தடவை 200 தடவை 1000 தடவை கூட கங்கையில் மூழ்கினாலும் கணக்கற்ற திருக்கோயில் எண்ணில் அடங்கா கோயிலில் சுற்றி கால்தேய போனாலும் கங்கையில் காவிரியில் 100 கணக்கற்ற திருக்கோயில் வெங்கொடிய பல நோன்பு, இந்த நெருப்பு மிதிக்கிறது, நாக்கில் குத்திக்கிறது, அப்புறம் வந்து அந்த ஊந்து பிறல்றது, இப்போ என்னென்னமோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியே ஒரு மனிதனை அந்தரத்தில் தொங்குறான். அதனால தான் புண்ணியம் இல்லை. அற்றார் அன்போடு வந்து ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி எப்போதும் வெங்கொடிய பல நோன்பு ஏற்று உடலை வருத்தி தலையில் தேங்காயை உடச்சிக்கிறது, என்னென்னமோ பண்ணுறாங்க. பக்தி கடவுளை நிரூபிக்கணும்னு அதெல்லாம் வந்து மூட பக்தி, தடிப்புள்ள மூட பக்தி அப்படின்ட்டார். அப்போ உண்மையான பக்தி என்ன அப்படின்னாக்க அன்பு தான் உண்மையான பக்தி. அன்பேனும் பிடியில் அகப்படும் மலையே அன்புற்றமர்ந்த வழக்கென்ப. இப்படி வந்து தயவில்லார் சத்தியமாய் அப்படிங்கிறார் சித்தர். சத்தியமாய் முக்தி அடைய முடியாது. நம்மளுடைய பக்தியின் நோக்கம் என்ன அப்படின்னா முக்தி தான். நீ 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டு பிறருக்கு அற்றார் அறுபசி தீர்த்தல் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல்னு அடுத்தவங்களுக்கு ஒரு புடி சாதம் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அந்நீரார்க்கே உள்ள அப்படின்ட்டாங்க. அதுமாரி அடுத்தவங்க எப்படி சாப்பிட்டாங்களா என்னன்னு அந்த அன்போடு இருந்தாலே அதான் உண்மையான கடவுள் வழிபாடு. இதை சொல்ல வந்தது தான் அன்பாலயம்னு கூட வச்சுருக்காங்க. அப்போ அன்பழகன் அன்பு தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான அழகு. எதுன்னா அன்பு தான். புறத்துறுப்பெல்லாம் என் செய்யும் அகத்துறுப்பு அன்பில்லாதவருக்கு. இந்த அகத்தில் இருக்கிற அன்பு தான் புறத்துறுப்பு. இன்றைக்கி குழந்தை அழகாக இருக்கும், இளமை பருவம் வாலிப பருவம் எல்லாமே அழகாக இருந்து அப்புறம் முதுமை வந்துடுது. அப்போ அன்புங்கிறது ஒரு மனிதன் செஞ்ச அந்த தவம் தானம் தர்மம் அது என்றும் அழியாது. அதனால் அன்பாக இருப்போம். நம்ம எப்படியோ எந்த இடத்துல போய் வந்தாலும் உண்மையான கடவுள் வழிபாடு என்ன அன்பு அப்படிங்கிறத உறுதியாக அன்பு சொன்னால் நம்பு கடவுள் அன்பு வள்ளல் சொன்னதை நம்பு வள்ளுவர் சொன்னதை நம்பு என்று இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.